எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பசங்களோட ஷாப்பிங் தான். ஏன்னா நாங்களும் இந்தியாவுக்கு போற டைம் வந்துடுச்சு. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக போகுது. அதனால ஃபைனலா அவங்களோட ஷாப்பிங், அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியாச்சு. சொன்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. அவரும் கூட்டிட்டு வந்து எங்களை வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த லூலு மால் இருக்கு. 5 மினிட்ஸோட டிஸ்டன்ஸ் தான், வாக்கபிள் கூட வந்துடலாம். ஸோ அவரே கூட்டிட்டு வந்து எங்களை இங்கே விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயாச்சு. அவருக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் வீடியோ எடுப்பேனா இந்த பசங்களை வச்சுக்கிட்டு இவங்கள பார்ப்பேனா தெரியல, எப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஏன்னா என்னோட பசங்க ரொம்ப ரொம்ப சேட்டை. உங்களோட பசங்க எப்படி வெளியில கூட்டிட்டு போனா சைலண்டா இருப்பாங்களா, சேட்டை தானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ என்னோட பெரிய பையனுக்கு டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம், அந்த டாக்கிங் டாய். அதனால அவர் பின்னாடி நாங்களும் போயிட்டு டாய் செக்ஷன் ஃபுல்லாவே தேடி தேடி நானும் என்னோட சின்ன பையனும் இவரும் 3 பேரும் தேடி தேடி பார்த்தோம். எங்களுக்கு ஃபைனலி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எனக்கே கால் வலியே வந்துருச்சு. எப்பா ஒந்தே நாங்கள் பார்த்துட்டு இருந்தா இன்னும் நானும் வாங்க வேண்டியது இருக்கு. அப்புறம் சின்னவர் சாக்லேட்ஸ்ன்றாரு. அப்போ அவருக்கும் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்டு வா நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே அப்புறம் அவர் வந்துட்டாரு. ஸோ நானும் சாக்லேட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன் அப்படின்னு பெரியவர் சொல்லியாச்சு. ஸோ இங்கே வந்த உடனே அவர் ஒரு 2 சாக்லேட்ஸ் தான் எடுத்தாரு. அதோட டாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாயோட செக்ஷனுக்கு போயிட்டாரு. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு பேக் எடுத்தாரு. பேக் ஃபுல்லா ஜெல்லி. அந்த ஜெல்லினா அவருக்கு ஒரு பைத்தியம். ஒரு டிஃப்ரெண்டா எடுக்கிறாரு. சாப்பிட்ட சாக்லேட்ஸே எடுக்கல. ஸோ அந்த பேக் ஃபுல்லா இருக்கிற சின்ன கியூட்டா இருந்தது, அதுவும் ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் என்னமோ முட்டை எக்கு கேண்டீஸாம். அந்த எக்குக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ கிண்டர் ஜாய் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அந்த அதுலேயும் சின்ன சின்ன கேண்டீஸ் இருக்கு. அதுவும் ஒன்று எடுத்துக்கிட்டாரு வேணும் அப்படின்னா. உங்களோட ஷாப்பிங், ஸோ நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டாரு அப்பா. ஸோ உங்களோட விஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நாமளும் கிளம்ப போகிறோம் இல்லையா, அதனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மி பேர்ஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது, அதுவும் எடுத்தாச்சு. கம்மி பேர்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுவும் எடுத்துக்கிட்டாரு. அதான் என்னமோ கேமரா மாதிரி இருக்கு, அதுவும் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் இதே மாதிரி தான் கிண்டர் ஜாய் மாதிரி தான் எல்லாமே இருக்கு. அது ஓப்பன் பண்ணால் அதுலேயும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கு, அதுவும் எடுத்தாச்சு. M&M இந்த ஜெம்ஸோட பைத்தியம். ஸோ அதுவும் எடுத்தாச்சு. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பையன் வந்து அள்ளிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றது, என் பெரிய பையன் இந்த அளவுக்கு எல்லாம் சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாரு. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லா பாருங்க எவ்வளோ சாக்லேட்ஸ் அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் இருந்தது. அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பாக்ஸ் அவருக்கு எடுத்தாச்சு. அப்பயும் பாருங்க சின்னவர் கையில் சாக்லேட்ஸாக தான் எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. டிஃப்ரெண்டாக என்னென்னமோ வந்தாச்சு. இந்த கிண்டர் ஜாய் தான் எப்போ பார்த்தாலும் இவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். ரொம்ப நான் கண்ட்ரோல் பண்ணுறது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அங்கே பார்த்த உடனே ஃபுல்லாகவே அப்படியே ஜொலிக்குது முகம் வந்து, அதெல்லாம் சாப்பிடாத எடுத்து வச்சிரு அப்படின்னு. அப்புறம் பப்ளிகம் ஃபுல்லாக பபுல்கம்மோட செக்ஷன் இது. இங்கேயும் வந்து தடை பண்ணிட்டேன், இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னமோ ஃபேன் எடுத்துகிட்டு வந்து, ஃபேன் உனக்கு காற்று வீசுறம்மா எனக்கு வாங்கி கொடு அப்படின்றாரு. இந்த ஐஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மின்டோஸ் அந்த மாதிரி செக்ஷனாக தான் இருக்குது. திருப்பி அந்த பப்ளிகம் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காரு. வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்புறம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாரு. இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என் பெரிய பையன் சொன்னால் உங்கள் அப்பா இந்த மாதிரி தானே வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் எங்கள் அப்பா இந்த மாதிரி பாக்ஸில் தான் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. சவுதியிலேருந்து என் பெரிய பையன் அதை பார்த்த உடனே சொன்னார், எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நாங்கள், அதாவது நம்ம பசங்களுக்கு இன்னைக்கு வாங்கி கொடுக்குறோம். ஸோ இவர் ஒரு சைடு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு சின்னவர். பெரியவனே கொஞ்சம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஸோ லாலிபாப் ஒன்று வேணும் அப்படின்னா சரி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி. இவங்களதே இன்னும் இவ்வளோ நேரம் முடியல, போயிட்டே தான் இருக்கு. ஹஸ்பண்ட் ஆனால் சொல்லிட்டு தான் போனார், எப்படியும் 2 to 3 hours ஆகும் உங்களோட ஷாப்பிங் அப்படின்னு. அவ்வளோ நேரம்லாம் ஆகாதுங்க, 1 மணி நேரத்தில் வந்துடுவேங்க அப்படின்னாரு. சரி முடிச்சுட்டு கால் பண்ணுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்பயே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இவங்களோட ஷாப்பிங் வந்து முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் வந்து ரொம்ப தேடிட்டு இருந்தாரு பெரிய பையன். ஃபீஸ்டபிள்ஸ்
இது வந்து அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ். இப்போ துபாய் குனாஃபா சாக்லேட் எப்படி ஃபேமஸோ அந்த மாதிரி ஃபீஸ்டபிள்ஸ் மிஸ்டர் பீஸ்ட் அவர் ஏதோ யூடியூபர், அவர் தான் வந்து இந்த சாக்லேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் எல்லாம் இருந்தது. அது பார்த்துட்டு இது வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். நாங்கெல்லாம் தேடினோம், எங்களுக்கு கிடைக்கல. திருப்பி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என் கண்ணில் தான் அது மாட்டி இருக்கு. ஸோ பார்த்த உடனே அவன் டாய் கூட விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டாரு, இந்த சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் 2 எடுத்துட்டாங்க. அதுல வந்து கிரன்ச்சியும் இருக்கு, நார்மல் ஃபுல் சாக்லேட்டும் இருக்கு. 2 பேரும் அதுவும் 2 எடுத்தாச்சு. குனாஃபா சாக்லேட்ஸ் எல்லாம் இப்போ வந்து திரும்பல 2 பேருமே. துபாய்க்கு வந்தோடனே குனாஃபா சாக்லேட்னாங்க, இப்போ மிஸ்டர் பீஸ்ட் அந்த சாக்லேட்டுக்கு திரும்பியாச்சு. ஸோ ஃபைனலா ஷாப்பிங் இவங்களது முடிய போகுது. அடுத்து வந்து நம்மளோட ஷாப்பிங் பண்ணி ஆகணும். அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிராசரி வாங்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், என்னோட பையனோட இந்த டாக்கிங் டாய் வந்து கிடைச்சிடுச்சு. அந்த வீடியோ எடுத்து எப்படியோ டெலீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி அவனும் கிடைச்சாச்சு, வாங்கிட்டோம். பில்லிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு, பில்லிங்கும் போட்டுட்டு வெளியில வந்துட்டோம். வந்த உடனே இங்க ஒரு மஷின் இருக்கு, கம் மஷின் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு தரம் போட்டோம் அப்படின்னா இதுல ஒரு பால் மாதிரி வரும். இது ஒரு சிவிங்கம் மாதிரி தான். ஸோ 2 பேருமே இதுவும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஃபைனலா முடிச்சாச்சு. இந்த விளாக்ல ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது, கொஞ்சம் கடுப்பாவே இருந்தது. பசங்க பண்ணது டென்ஷன் ஆச்சு. பட் நல்லா போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். முக்கியமா கிட்ஸ்க்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.